எங்க கூட்டிட்டு போறீங்க? நைட் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்க முடியாது, ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தங்கமயில் வந்துட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்து மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்னால அவங்க எல்லாத்தையுமே வந்து போலீஸ் கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா, அவங்க அப்பா, கோமதியோட அண்ணங்க இவங்கெல்லாம் வந்துட்டு போலீஸ் கிட்ட பேசுறாங்க. பேசிட்டு லேடிஸாவது கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜியும் அரசியும் கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. ஆனா கோமதி, பாண்டியன் அப்புறம் அவங்க பசங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஜெயில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போய் ஒவ்வொருத்தரையும் தனித்தனி செல்ல வச்சிடுறாங்க. அதுலயும் கோமதி ஒரு பக்கம் இருக்காங்க, இவங்க எல்லாருமே தனித்தனியா இருக்காங்க. அப்ப கோமதி வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவங்களுக்கு வந்துட்டு தண்ணி குடிக்கிறாங்க. அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருது. அப்படியே விழுந்துடுறாங்க. அப்போ ஒரு போலீஸ் வர்றாங்க. எட்டி பார்க்கும்போது இவங்க விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்க்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு சிவியர் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூல வச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து வீட்ல அவங்களுக்கு சொல்றாங்க. மீனா இவங்களுக்கெல்லாம் எல்லாருமே அழுதுட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. இப்ப மீனாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்கமயில் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு சத்தம் போடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில்கிட்ட சண்டை போடுறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க. இப்போ வந்து அத்தை எவ்வளோ கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீங்க தானே. நீங்க பண்ண தப்ப மறைக்க அவங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டு இனிமே வந்துட்டு நீங்க அந்த வீட்ல வந்து வாழவே முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது பேசலாம், பேசி சரி பண்ணலாம்னு நானும் நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க பண்ண காரியத்தினால கண்டிப்பா இனிமே வீட்ல யாருமே உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா திட்டிட்டு போயிடுறாங்க. அங்க சரவணனுக்கும் இந்த விஷயம் தெரியுது. சரவணனும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இப்ப போனா அவ தான் எல்லாத்துக்கும் காரணம். அவள போய் நான் கொன்னே போட்டுறேன். அருவாள் எடுத்து வெட்டி கொன்றுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கோவத்துல பேசுறாரு. அப்ப அவங்க தம்பி, அண்ணா எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ட்ரோல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கோமதிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. தங்கமயில் வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, நீ சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லி இப்ப பாரு என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திட்ட. ஏமா இப்படி பண்ற? நான் அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கதறி அழுதாவது வந்துட்டு மன்னிப்பு கேட்டு நான் அந்த வீட்லயே இருந்திருப்பேன். இனிமே நான் அந்த வீட்டுக்கே போக விடாதபடி பண்ணிட்டியேமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா இல்ல, நான் உன்னை வாழ வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ வாழவும் வைக்க வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து நான் போய் எங்க அத்தையை பாக்குறேன் ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஆனா அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்க எல்லாருமே வெளியே நிக்கிறாங்க. உள்ள வந்தேன்னா அவ்வளவுதான், அப்படியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.